இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் சைவமாக இருப்பீங்க. ஆக ஒரு ஸ்பெஷலான வெஜிடேரியன் ஐட்டம் லெட்ஸ் மேக் மஷ்ரூம் பெப்பர் மசாலா. சட்டியில் எண்ணெயை சேர்த்துட்டு 3 ஏலக்காய், ஒரு லவங்கப்பூ நம்ம கொஞ்சமாக வதக்க போகிறோம். அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்து வதக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அது ரெண்டையும் சேர்த்து வாசம் போகிற வரைக்கும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். அடுத்தது பச்சை மிளகாவையும் தக்காளியும் சேர்த்து வதக்கணும் கொஞ்சம் நேரம். தக்காளியும் பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்மளுடைய பட்டர் மஷ்ரூம், நான் வந்து ஹோஜன் பிராண்டோட தீனில் இருக்கிறது சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு கைண்ட் ஆஃப் மஷ்ரூம் சேர்த்துக்கிறதுனாலும் அது உங்களோட விருப்பம். ஆக மஷ்ரூமை கொஞ்சம் நேரம் ஒரு பாதி அளவுக்காவது நம்ம வேக வைக்கணும். அதனால் சட்டியில் மூடிட்டு அதவே விட போகிறோம். ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளார பட்டன் மஷ்ரூம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். பிறகு நம்மளுக்கான வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அதோட கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட சீரகத்தூள் சேர்த்துட்டா சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்க போகிறோம். அதுக்கு பிறகு இதை மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வேக விடலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்மளுக்கான மெயின் ஐட்டம் பெப்பரை சேர்த்துக்கலாம். கருமிளகு நான் 1 டீஸ்பூன் இடித்து வச்சுருக்கேன். ஒரு 15-20 பீசஸ்குள்ளார இருந்திருக்கும். அது கிண்டி விட்ட பிறகு கடைசியாக க்ரீமியான ஒரு டேஸ்ட் கொடுக்குறது இந்த யோகர்ட் தான். மறக்காமல் யோகர்ட் சேர்த்துக்கோங்க. யோகர்ட் சேர்த்த பிறகு முடிஞ்சது சுலபமான ஆனால் டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.